ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான 19 கிட்ஸ் ஃபேவரட்டான சூப்பரான ஒரு கஜடா ரெசிபி தான் பார்க்க போகிறது. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 3 போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம், அரைச்சி சர்க்கரையை. இப்போ இது கூட பிஞ்சாப் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முழு சர்க்கரையாக சேர்த்து நம்ம கரைச்சிட சொல்ல டக்குன்னு கரைஞ்சி வராது, அதனால தான் அரைச்சி சேர்த்துக்கிறோம். சர்க்கரையை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுக்கிற மாவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாவு எடுக்கிறத பொறுத்து நீங்கள் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு விக்ஸ் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய்யை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ஒரு பட்டர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம வெறுமா மைதா மாவுலையும் செய்யலாம், கோதுமை மாவுலையும் தனித்தனியாக கூட செய்யலாம். நம்ம இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து தான் செய்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் நம்ம சொன்ன அளவுக்கு. தண்ணி எல்லாமே தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது ஒரு மூடி போட்டுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே ஊற வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அரை மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்துடுச்சு. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஒரு பாதி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக நம்ம மாவு தூவிக்கலாம். மைதா மாவு, கோதுமை மாவு எதுவும் வந்தாலும் தூவிக்குங்க. தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருண்டையை வச்சுட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் திரட்டக்கூடாது, ரொம்ப லேசாகவும் திரட்டக்கூடாது. ஒரு கரெக்டான பதத்துக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நான் காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிற கார்னர் மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ தான் கரெக்டான ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நானே ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னா, இந்த பதத்தில் இருக்கணும் திக்னஸ்ஸு. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்குது, ரொம்ப சூடாகக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமான தீயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது கரெக்டாக 2 சைடும் கரெக்டாக வெந்து நல்லா கிடைக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு அப்படியே திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 சைடு நல்லா ஒரே கலராக வரும். கண்டிப்பாக அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா சிவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க. குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.